பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட ரூபே டைப் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ சார்ஜ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக தான் இன்றைக்கி நான் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஆக்சிஸ் பேங்க் எந்தெந்த கிரெடிட் கார்டெலாம் ரூபே டைப் கொடுக்குறாங்க, அதில் எவ்வளோ வரைக்கும் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 விதமான கார்டுக்கான அப்ளை பண்ணுற லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அந்த கிரெடிட் கார்டு லிங்கை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து ரூபே டைப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மைசூன் கிரெடிட் கார்டு. ஸோ மைசூன் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஒரு வருஷத்துக்கு வந்து 12,999 ரூபாய் வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டு. இதை யூஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு வந்து 10,560 ரூபா வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக 5,478 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த மூடில் வந்து எந்த கிரெடிட் கார்டு வந்து பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஃப்ரீ சார்ஜ் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து வர்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஃப்ரீ சார்ஜ் அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் கீழே பாட்டமுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபே கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கெட் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 கார்டுமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அந்த கிரெடிட் கார்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரீ சார்ஜ் அப்ளிகேஷன்ஸில் நம்மளோட இமெயில் ஐடி அப்புறம் ஃபோன் நம்பர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுனால அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபெச் ஆகிக்கும். இதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில் அப்படின்னா உங்களோட பேன் நம்பர் அப்புறம் உங்களோட அக்குபேஷன் டைப், நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை வந்து ரிட்டையர்ட் பர்சன், அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்டு செலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வருவீங்க. நீங்கள் வெப்சைட் மூலமாக போனீங்க அப்படின்னா கார்டு செலெக்ஷன் ஸ்டேஜுக்கு போவீங்க. அதில் உங்களுக்கு நிறைய கார்டு வந்து ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம அப்ளிகேஷன் மூலமாக வர்றதுனால கார்டு செலெக்ஷனில் நம்ம கார்டெல்லாம் ஒன்றும் செலக்ட் பண்ண தேவையில்லை. இந்த கார்டை சூஸ் பண்ணி தான் நம்ம வந்து உள்ளே வந்திருக்கோம். அதனால் டேரெக்டாக நம்ம வந்து பர்சனல் டீட்டெயில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பர்சனல் டீட்டெயில் அப்படிங்கிற அந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சனல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம், அதுக்கு அடுத்தது உங்களோட கிரெடிட் கார்டில் உங்களுக்கு எப்படி நேம் வந்து பிரிண்டட் ஆகணுமோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டு பேன் கார்டில் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட மதர் நேம் அப்புறம் உங்களோட ஃபாதர்ஸ் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பாட்டமுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதுதான் உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸா அப்படின்னு கேட்கும். ஸோ இதுதான் உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ்னா டேரெக்டாக இதை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த அட்ரஸ் ரெசிடென்ட் அட்ரஸ் கிடையாது, இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து வேறு அப்படின்னா ஆட் ஏ நியூ அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நியூ அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் தான் என்னோட ரெசிடென்ட் அட்ரஸ். அதனால நான் டேரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில் அப்புறம் ப்ரொஃபஷனல் டீட்டெயில் ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இந்த ப்ரொஃபஷனல் டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணி வச்சிருந்ததுனால கம்ப்ளீட்டட் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணதுமே அடுத்தது கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெப்சைட் மூலமாக வரும்போது உங்களோட ப்ரொஃபஷனல் டீட்டெயிலையும் நீங்கள் வந்து சேர்த்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். கீழே பாட்டமுக்கு வந்துக்கோங்க. இதில் வந்து டோட்டலாக ஒரு 3 விதமான டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் இருக்க 2 டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லொகேஷன் ஆக்சஸ்க்கு அலோவ் கொடுக்க சொல்லும். இதுக்கு வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்டர்னல் பாலிசி ஏதாவது அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிரும். உங்களுக்கு ஒரு வேளை வந்து எந்த ஒரு இன்டர்னல் பாலிசியும் அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கார்டு வந்து காமிக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் யூ காட் கண்டிஷன் அப்ரூவல் ஃபார் யுவர் கார்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்தராக வந்து வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கு அப்புறம் கூட நமக்கு வந்து ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து இந்த கார்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பல டைம் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு டைம் கூட அப்ரூவல் ஆனதே கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு வேணும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து நல்ல
நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கிற இடமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி அதிக வெளிச்சமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இதை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு KYC அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆக்சஸ்க்கு வந்து அலோ கொடுக்க சொல்லும். இதுக்கு வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா KYCயில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் ஷோ ஆகும். இதில் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஐ அக்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வந்து ஒரிஜினல் பேன் கார்டு ரெடியாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெடியாக இருக்குது அப்படின்னா இதை கிளிக் பண்ணி டிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமான இடம், ஸோ அதுக்கும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்டர்நெட் கனெக்ஷன், நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ இந்த மூணையுமே டிக் பண்ணி விட்டுட்டு ஐ எம் ரெடி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணையுமே டிக் பண்ணியாச்சு. இப்போ ஐ எம் ரெடி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வீடியோ KYC வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஸோ ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து கால் வந்து கனெக்ட் பண்ணதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து கனெக்டில் இருக்கிறாங்க அப்படின்னு காமிக்குது. ஸோ இந்த 4 பேர் கம்ப்ளீட்டட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 15லேருந்து ஒரு 25 நிமிஷமாக தான் ஆயிடுது. ஸோ இதுக்கப்புறமாவது கால் எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கால் எடுக்க மாட்டுறானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ண சொல்லுது. மறுபடியும் ட்ரை பண்ணும்போது மறுபடியும் வந்து 4 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு வருது. மறுபடியும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு ½ hour டைம் எடுக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேஜ் வரும்போது வீடியோ கால் வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்பவே மட்டமான ஒரு வீடியோ KYCனா பார்த்தீங்கன்னா அது ஆக்சிஸ் பேங்க்கில் தான். ஸோ மற்ற பேங்க்லலாம் நான் வந்து வீடியோ KYC நிறைய டைம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். HDFC பேங்க்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே கனெக்ட் ஆகும். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் ஆக்சிஸ் பேங்க் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த மட்டமான பேங்க் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KYC அவ்வளோ சீக்கிரத்தில் கனெக்ட் ஆகாது. கிட்டத்தட்ட நான் வந்து 5 டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா KYCயில் கால் அட்டனே பண்ணலை. ஸோ 4 வெயிட்டிங் கால் வரும். ஸோ நம்ம வந்து அரை மணி நேரம் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோன்னா நம்ம ஸ்டேஜ் வரும்போது காலை எடுக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து எரர் வரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ரீப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து வரணும். மறுபடியும் அதே 4 பேர் வெயிட்டிங்கில் இருக்கான்னு காமிக்கும். இப்படி தான் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இன்ன வரைக்கும் நான் பெண்டிங்கில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இதே மாதிரியான ப்ராப்ளம் வந்து வந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ KYCயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில் தான் வந்து கேட்பாங்க. நேம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், உங்களோட பேன் நம்பர், அப்புறம் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில், நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டை ஒரு ஃபோட்டோ, அப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ண சொல்லுவாங்க. பட் ஆக்சிஸ் பேங்க்கில் அது பண்ண சொல்ல மாட்டாங்க. இதை தவிர மீதி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இது தவிர வேறு இன்டர்னல் பாலிசி ஏதாவது உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, வயலண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை கார்டு வந்து இந்த வீடியோ KYCக்கு அப்புறம் கூட ரிஜெக்டட் ஆகலாம். நான் கிட்டத்தட்ட நிறைய டைம் வந்து இதில் கார்டு அப்ளை பண்ணி வீடியோ KYC கம்ப்ளீட் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் 15 டைமுக்கு மேலேயே நான் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ரெகுலராக ரிஜெக்டட் தான் ஆகும். என்ன மெயின் ரீசன் அப்படின்னா எனக்கு வந்து நேமில் இனிஷியல் வந்து இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா PF அக்கௌண்ட்டில் பணம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இனிஷியலை ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு கார்டு வந்து அப்ரூவல் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு நேம் வந்து 2 கேரக்டராக, அதாவது செல்வகுமார் அப்படின்னா அதுவே 2 கேரக்டராக வரும். இல்லைனா உங்களுக்கு இனிஷியல் வந்து ஆட் ஆகி இருக்குது அப்படின்னா அது வந்து 2 கேரக்டர் ஆஃப் நேம் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கார்டு வந்து இதனால ரிஜெக்டட் ஆகாது. பட் எனக்கு வந்து சிங்கிள் நேமாக இருக்கிறதுனால வந்து ரிஜெக்டட் நிறைய டைம் வந்து ஆயிருக்குது. இதுதான் எனக்கான பிரச்சனை. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நேம் வந்து டபுள் நேமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ரீசனால் ரிஜெக்டட் ஆகாது. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டுக்கு அதுவும் ஃப்ரீ சார்ஜ் அப்ளிகேஷன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.